கனத்த இதயத்துடன் மாவீரர்களுக்கு எனது வீர வணக்கங்கள். மே மாதம் வந்தாலே மனசு ஏன் இவ்வளவு கணக்கிறது தெரியுமா? கடல் காற்று கூட அந்த நிலத்தின் அழுகையை சுமந்து வருகிறது. முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, தமிழர் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் காயம். அங்கே பூக்கள் மலரவில்லை, பிள்ளைகளின் சிரிப்புகள் தான் மண்ணில் புதைக்கப்பட்டன. அம்மாக்களின் கனவுகள் தான் குண்டுகளின் சத்தத்தில் சிதறின. ஒரு குழந்தை கேட்டதாம், அம்மா, நாளைக்கு நாங்க உயிரோடு இருப்போமா? அந்த தாய் பதில் சொல்லவில்லை. ஏனெனில் அவளின் கண்களில் இருந்த கண்ணீர் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டது. மழை பெய்யவில்லை அங்கே, ஆனால் நிலம் நனைந்தது. கண்ணீரால், இரத்தத்தால், சொல்ல முடியாத வேதனைகளால். கடற்கரையில் விளையாட வேண்டிய குழந்தைகள் மண்ணை கட்டி பிடித்து கிடந்தார்கள். பாடசாலைக்கு போக வேண்டிய வயதில் பயத்தின் நடுவே உயிர் காக்க ஓடினார்கள். அம்மா தனது குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு ஓடினாள். பின்னால் மரணம் துரத்தியது, முன்னால் தெரியாத இருள் காத்திருந்தது. ஆனால் அந்த தாய் இறக்கும் தருணத்திலும் தன் பிள்ளையை மட்டும் காப்பாற்ற நினைத்தாள். தண்ணி தாங்க, தண்ணி தாங்க என்று குரல் கேட்டதாம். ஆனால் அங்கே கண்ணீரை தவிர கொடுக்க எதுவும் இருக்கவில்லை. எத்தனை கனவுகள் அங்கே புதைந்தது, எத்தனை கால்கள் பாதியில் நின்றது, எத்தனை தந்தைகள் தங்கள் பிள்ளைகளின் முகத்தை கடைசியாக கூட பார்க்க முடியாமல் போனார்கள். முள்ளிவாய்க்கால் நீ ஒரு இடமல்ல, அழுகையின் வரலாறு, மனிதத்தின் தோல்வி, மௌனத்தின் கல்லறை. உலகம் பார்த்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் அந்த குரல்களை கேட்க யாரும் வரவில்லை. கடல் மட்டும் அந்த அழுகையை தன்னுள் சேர்த்து கொண்டது. இன்று கூட அந்த நிலத்தில் காற்று வீசும் போது அம்மாக்களின் அழுகை கேட்கிறது. என் பிள்ளை எங்கே, என் பிள்ளை எங்கே என்று கேட்கும் அந்த குரல் இன்னும் மண்ணில் ஒலிக்கிறது. சிலர் உயிரிழந்தார்கள், சிலர் உடைந்து வாழ்கிறார்கள், சிலர் நினைவுகளோடு தினம் இருக்கிறார்கள். மே 18 ஒரு திகதி மட்டுமல்ல, தமிழரின் கண்களில் நிறுத்த முடியாத கண்ணீர். காலம் கடந்தாலும் காயம் மாறுவதில்லை. ஏனெனில் அது உடல் பட்ட காயம் அல்ல, இதயத்தில் புதைந்த காயம். அங்கே இறந்தவர்கள் எண்ணிக்கைகள் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு இருந்தது, ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு வாழ்க்கை இருந்தது. ஒரு சிறுமி தன் பொம்மையை தேடிக்கொண்டிருந்தாளாம். ஆனால் அவள் தேடிய அந்த உலகமே சிதறி கிடந்தது. ஒரு தந்தை தன் மகனை தோளில் சுமந்து கொண்டு நடந்தாராம். அவன் தூங்கவில்லை, அவனுக்கு உயிரே இல்லை. ஆனால் அந்த தந்தை இன்னும் அவன் விழிப்பான் என்று நம்பிக்கையோடு நடந்தார். அதுதான் போர். உயிர்களை மட்டும் கொல்லாது, நம்பிக்கைகளையும் கொன்றுவிடும். இன்று நாம் பேசுகிறோம், கவிதை எழுதுகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். ஆனால் அந்த நாளில் வாழ்ந்தவர்களின் மனதில் ஒவ்வொரு இரவும் அதே சத்தம் இன்னும் ஒலிக்கிறது. குண்டுகளின் சத்தம், அழுகையின் சத்தம், பிரிவின் சத்தம். முள்ளிவாய்க்கால் உன்னை மறக்க முடியாது. ஏனெனில் நீ எங்கள் இனத்தின் கண்ணீர். அங்கே உயிரிழந்த ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் மௌன அஞ்சலி. அவர்கள் கனவு எங்கள் நினைவுகளில் உயிரோடு வாழட்டும். ஒரு நாள் இந்த உலகம் உண்மையை பேசும். ஒரு நாள் அந்த கண்ணீருக்கு நீதியும் கிடைக்கும். அந்த நாள் வரை முள்ளிவாய்க்கால் எங்கள் இதயத்தில் எரிந்து கொண்டே இருக்கும். மண்ணில் விழுந்த ரத்தம் உலரலாம், ஆனால் மனதில் விழுந்த கண்ணீர் என்றும் உலராது. முள்ளிவாய்க்கால் உன் பெயரை சொன்னாலே இதயம் கணக்கிறது, கண்கள் கலங்குகிறது, ஆன்மா அழுகிறது. மே 18 நினைவில் மட்டுமல்ல, எங்கள் உயிரோடும் வாழும் ஒரு மௌன வேதனை. மே 18 நினைவில் மட்டுமல்ல, எங்கள் உயிரோடு வாழும் மௌன வேதனை.